எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குலோப் ஜாம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் குலோப் ஜாம் மிக்ஸ் வச்சு இந்த ரெசிபி நான் செஞ்சுருக்கேன். 2 பேக்கெட் குலோப் ஜாம் மிக்ஸ் எடுத்திருக்கேன். 500 கிராம். அதுக்கு தேவையான அளவு சுகர் சிரப்பை நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் இந்த மாதிரி பேக்கெட்டை பிரித்து கொட்டிக்கோங்க. அதில் லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடக்கூடாது, லேசாக பிசைஞ்சுக்கணும். 100 ml வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் இந்த மாவை இப்போ பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு கீ எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபைனலாக மாவெல்லாம் பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டுவோம்ல, அப்போ இந்த கீயை யூஸ் பண்ணிக்குவோம். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம குலோப்ஜாம் உருண்டைகள் உடையாமல் நல்லா வரும். அதே சமயம் நம்ம பால்ஸ் எல்லாம் உருட்டினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் காய வச்சிடக்கூடாது. உருட்டி முடித்த உடனேயே நம்ம பொரித்து எடுத்துடணும். நீங்கள் ஃபஸ்ட்டே சுகர் சிரப் செஞ்சு வச்சாலும் ஓகே தான். நான் இந்த பால்ஸ் எல்லாம் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் தான் சுகர் சிரப் செய்வேன். ஏன்னா கொஞ்சம் வார்மாக இருக்கையில் தான் அந்த சுகர் சிரப்பை ஊற்றணும். அதனால் நான் லாஸ்ட்டாக தான் சுகர் சிரப் செஞ்சுருக்கேன். மாவு நல்லா உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து எடுத்து திரும்பவும் இதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு ட்ராப்ஸ் இல்லை 2 ட்ராப்ஸ் நெய் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாம். செரி பழ அளவுக்கு நம்ம மாவை எடுத்து உருண்டைகளாக உருட்ட போகிறோம். அதை விட சின்ன சைஸ் கூட நீங்கள் மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக கூட உருட்டிக்கலாம். நம்ம சுகர் சிரப்பில் ஊற வைக்கையில் அந்த டபுள் மடங்காக உப்பி வரும். அதனால நம்ம சின்ன சின்ன பால்ஸாகவே உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கங்க. உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு உருட்டிக்கங்க. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். இதை திரும்பவும் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்து திரும்பவும் உருட்டுவேன். ஏன்னா பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இப்படி நல்லா சாஃப்ட் லேயர் அவுட்டர் லேயர் இருந்தால் தான் நம்மளுக்கு கிராக் விழுவாமல் நல்லா உருண்டையாக வரும். ஒரு பாக்கெட் இன்ஸ்டன்ட் குலோப்ஜாம் மிக்ஸில் நம்ம 30லேருந்து 50 உருண்டைகள் வரைக்கும் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் 2 பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஒரு 80லேருந்து 100 சின்ன சின்ன பால்ஸ் நான் உருட்டி வச்சுருக்கிறேன். இதுவே கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இதை விட நீங்கள் சின்ன சைஸாக கூட உருட்டிக்கோங்க. இப்போ பால்ஸ் எல்லாம் உருட்டியாச்சு. பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணி பொரிச்சிட்ருக்கேன். நெய்யில் கூட நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப திகட்டிடும்ல, அதனால் நான் நெய் சேர்க்கலை. நான் எண்ணெயில் தான் பொரித்து எடுக்கிறேன். பால்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. உடஞ்சிராமல் பொறுமையாக திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா சைடும் ஒரே அளவு வெந்திருக்கும். கோல்டன் கலர் வரையில் நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். கட்டாயம் அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அவுட்டர் லேயர் சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் இன்னர் லேயரில் மாவாக இருக்கும். அதனால் அடுப்பை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிங்க. இப்படி உருட்டியே 1-2 உருண்டைகள் கிராக் விழுவத்தான் செய்யுது. இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளை எடுக்கணும். அதுக்குள்ளேயும் கோல்டன் கலரில் வந்துடும். எல்லா சைடும் ஒரே மாதிரி வேகணும்னா நம்ம எல்லா சைடும் கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி விடணும். ஓரளவு கோல்டன் கலரில் வந்துருச்சு. இன்னொரு 1 மினிட் கழித்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா உருண்டைகளும் ஓரளவுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்கிற எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப் செஞ்சு இதில் ஊற்றிக்கலாம். இன்ஸ்டன்ட் பேக்கெட்லேயே அவங்க மெஷர்மெண்ட்லாம் எழுதியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். மினிமம் இதை 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஃபெஸ்டிவல் டயத்தில் செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இது.
கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த குலோப் ஜாமுன் ரெசிப்பியை ப்ரெட்டு வச்சு செய்யலாம், மைதா மாவு மில்க் பவுடர் வச்சும் செய்யலாம். நம்ம ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யணும்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவைப்படுற சுகர் சிரப் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளேயே சுகர் சிரப் செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் அந்த பதம் பார்த்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே மாதிரி உருட்டி வச்சுருக்கிற எல்லா பால்ஸையும் பொரித்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போ சுகர் சிரப் செய்ய ஆரம்பிக்கலாம். இன்ஸ்டன்ட் பேக்கெட்டாக இருந்துச்சுன்னா அதிலேயே சுகர் சிரப் செய்கிறதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்னு எழுதியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் சுகர் சிரப் செஞ்சுருக்காங்க. நான் ரொம்ப சுகர் ஆட் பண்ணலை, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவோம். அதனால நான் 4 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நான் எந்த கப்பில் வாட்டர் எடுத்தனோ அதே கப்பில் 2 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். அப்போ தான் ரொம்ப திகட்டாமல் நல்லாயிருக்கும். ஒரு கப்புங்கிறது நான் ஒரு டம்ளர் அளவு, அதாவது 100 ml வாட்டர் பிடிக்கிற அளவு உள்ள ஒரு டம்ளரில் நான் அளவு வச்சு நான் போட்டிருக்கேன். சுகர் சிரப் செய்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கையில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை ஆட் பண்ணிக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் வார்மாக இருக்கையில் நம்ம இந்த பால்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான குலோப் ஜாமுன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பொரிச்சு வச்ச குலோப் ஜாமுன் பால்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிரப்பை அந்த பால்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வைக்கணும். சுகர் சிரப் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஊற்றினா போதும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு சிரப்பை ஊற்றி வைங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். ஒரு 2 hours அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுகர் சிரப்பெல்லாம் நல்லா உறிஞ்சி அந்த குலோப் ஜாம் பார்க்குறதுக்கே டபுள் சைஸாக இருக்கும். இந்த ரெசிப்பியில் நான் சுகர் சிரப் கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சுருக்கிறேன். கரெக்டான மெஷர்மெண்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.